உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா மட்டுமில்லாது நிறைய கட்சிகளினுடைய நொமினேஷன், அதாவது வேட்புமனு தாக்குதல் தாக்கல் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இதுக்கு பின்னாடி நிறைய விடயங்கள் பேசப்படுகின்றன. இதனுடைய உண்மை தன்மை என்ன, எதற்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவுக்கு இது நிராகரிக்கப்பட்டது, இது சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது சம்பந்தமாக இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்ற உறவுகள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டிவிட்டு ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை சேரும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்குதல் அல்லது அதற்கான வேட்புமனு கோரல் எல்லாமே இடம்பெற்று இப்பொழுது பார்த்தீங்கன்னா அதுக்காக பணங்கள் கட்டப்பட்டு யார் யார் எந்தெந்த கட்சிகள் கேட்பது அப்படின்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பகிரப்பட்டிருக்கிறது. இது பற்றியும் இல்லாமல் நிறைய கட்சிகளுக்கு அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது, நிறைய கட்சிகள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற என்பிபி அரசாங்கத்தினுடைய கட்சியில் மட்டும் எந்த ஒரு பிரதேசத்திலும் அங்கே நிராகரிக்கப்பட்டதற்கான தடங்கல்களோ வரலாறுகளோ எதுவுமே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வேளையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவாக இருக்கலாம், அல்லது சுரேஷ் பிரேமச்சந்திரனாக இருக்கலாம், அல்லது மணிவண்ணனாக இருக்கலாம், இப்படி நிறைய பேருடைய கட்சிகள் பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்ட கட்சிகளாக இருக்கிறது. இதுக்கு பின்னாடி உள்பூசல் இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்க தோன்றுகிறது. என்பிபி அரசாங்கம் தன்னுடைய எதிர்காலத்தில் இருக்கிற திட்டங்களை எங்களுடைய வடபகுதி மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக, அல்லது இந்த வடக்கையும் கிழக்கையும் இணைப்பதற்காக தாங்கள் தான் இதற்காக தோளோடு தோள் கொடுத்து இதற்காக கஷ்டப்பட்டோம் என்பதற்காக இவ்வாறான செயல்களை ஈடுபட்டார்களா அப்படின்னு சொல்லி கேட்க தோன்றுகிறது. என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் எப்படி நடக்கிறார்கள், என்ன மாதிரி இருக்கிறார்கள், என்ன மாதிரி கதைக்கிறார்கள், எப்படி போராடுவார்கள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே திட்ட தெளிவாக இருக்கிறது. இந்த வேளையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவினுடைய சுயேட்சை குழு 17 பார்த்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் செய்தது. அது மட்டுமில்லாமல் ஆளுங்கட்சிகளாக இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கட்டுப்பணம் ஒரு நபருக்கு 1500 ரூபாவாக இருக்கிறது. ஆனால் சுயேட்சை குழுக்களினுடைய நபர்களுக்கு கட்டுப்பணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 5000 ரூபா ஒரு நபருக்காக இருக்கிறது. ஒரு பிரதேச சபைக்கு எத்தனை பேர் கேட்கிறார்களோ அத்தனை நபர்களுக்குமான பணங்கள் கட்ட வேண்டும் என்று மட்டுமல்லாமல் அதுக்கான அத்தனை நடவடிக்கைகளுமே இங்கே மேற்கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே நிராகரிக்கப்பட்ட இந்த வேட்புமனு தாக்கல் இதுக்காக பின்னாடி பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. அதாவது வடமாகாணத்திலையும் சரி அல்லது ஏரிய பாகங்களையும் சரி பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்ட இந்த வேட்புமனு தாக்குதலுக்கு பின்னாடி குறிப்பிட்ட ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அந்த கட்சியினுடைய தலைவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த யார் யார் வேட்புமனு தாக்கல் கேட்கிறார்களோ, யார் யார் இந்த தேர்தல், அதாவது இந்த பிரதேச சபை தேர்தல் கேட்கிறார்களோ அவர்களுடைய பிறப்பு சான்றிதழ் பார்த்தீங்க சொன்னால் அங்கீகரிக்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ் வழங்குகிற ஒரு நபரால் அங்கீகரிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல், அதாவது அவருடைய தம்பம் ஒரிஜினலான டாக்குமெண்ட் அங்கே பகிரப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய அடையாள அட்டை வழங்கப்பட்டது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரிஜினல், அதாவது உண்மை பிரதியை வழங்கவில்லை, அதனால தான் நிராகரித்தோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையாளர் சொல்லியிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இதற்கான சுற்று நிரூபம் கடந்த 16ஆம் தேதி அனுப்பப்பட்டதாகும். ஆனால் ஏற்கனவே எல்லாருமே இது சம்பந்தமான விடயங்களை எப்படி நாங்கள் இந்த தேர்தலுக்கான என்னென்ன டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ற, என்னென்ன டாக்குமெண்ட்டை தயார்படுத்துறது எல்லா விஷயமுமே அவர்கள் ஏற்கனவே செய்திருந்த நிலையில திடீரென இந்த 16ஆம் தேதி அவர்கள் தங்களுடைய இந்த விடயத்தை பகிர்ந்தது மட்டுமில்லாமல் ஒரு சில கட்சிகளினுடைய வாட்ஸ்அப் நம்பர்களை வேண்டி அதை ஒரு குழுவாக அமைத்து அவர்களுக்கு பகிர்ந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த வேளையில் இன்று பார்த்தீங்க சொன்னால் சுயேட்சை குழு 17 இருக்கிற டாக்டர் அர்ச்சுனாவுடைய அத்தனை இடங்களிலும் இருக்கின்ற இந்த வேட்புமனு தாக்குதல் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இது திட்டமிட்ட ஒரு சதியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட நபர்களோடு இது சம்பந்தமாக பேசுகின்ற பொழுது அவர்கள் சொன்ன விஷயம் நாங்கள் கொடுத்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியான வகையில் தான் நாங்கள் கொடுத்திருந்தோம். எதையுமே நாங்கள் ஏமாற்றியோ அல்லது பிள்ளையான வகையில் தரவுகளை கொடுக்கவில்லை. நாங்கள் ஏற்கனவே இந்த தேர்தலில் இருந்த அல்லது இதுக்கு முன்னம் இந்த தேர்தலை சந்தித்த அனுபவம் எங்களுக்கு இருக்கிறது. அதனால நாங்கள் கொடுத்த விடயங்கள் அத்தனையும் சரியான விடயங்களை நாங்கள் இங்கே பகிர்ந்தோம் அப்படின்னு சொல்லப்படுகிறது.
இன்னொரு விஷயம் வந்து இந்த குறிப்பிட்ட இந்த மாகாணமாக இருக்கிற எங்களுடைய வட மாகாணத்தில் வந்து டாக்டர் அர்ச்சுனா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் கொடுத்த எல்லா வேட்புமனுக்களுமே வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. பருத்தித்துறை பகுதியை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது வந்து நிராகரிக்காததுக்கான ஒரே ஒரு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே கேட்ட அந்த நபரனுடைய பேர் வந்து சரியான விவரங்கள் வந்து இவர்களுக்கு தெரியாத ஒரே ஒரு காரணத்தினால் வந்து இவர்களால் வந்து அது கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த ஒரு காரணத்தினால் மட்டுமே அவர்கள் வந்து அதனை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மற்றபடி எல்லா பிரதேச சபை தேர்தலுக்காக கேட்ட கொடுக்கப்பட்ட இந்த வேட்புமனுக்கள் வந்து நிராகரித்திருக்கிறார்கள். உண்மையில கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சகோதரி கௌசல்யா மட்டும் இல்லாமல் டாக்டர் அர்ச்சனா இருவருமே வந்து இரவு பகலாக நித்திரை முடித்து இந்த வேட்புமனுவை வந்து தாக்கல் செய்தார்கள். அதுல நிறைய கவலையான விஷயங்கள் என்னன்னு சொன்னா பணங்கள் இல்லை, கட்டுப்பணம் இல்லை, இரவோடு இரவாக பணத்தை திரட்டுவது மட்டும் இல்லாமல் வேட்புமனுக்காரத்தை தேர்ந்தெடுப்பது மட்டும் இல்லாமல் அந்த சைன், அதாவது அந்த சமாதான நீதிமன்றம் சைன் வேண்டும், அவருடைய வருமானத்தை உறுதிப்படுத்த வேண்டும், அவருடைய பிறப்பு சான்றிதழை உறுதிப்படுத்த வேண்டும், இப்படி எல்லாமே வந்து இரவு பகலாக வேண்டி கொடுத்த பொழுதும் இங்கே வந்து இந்த வேட்புமனுக்கள் வந்து நிராகரிக்கப்பட்டது. இதுக்கு பின்னால ஒரு சில விஷயங்களை நான் வந்து இதனை விடுதலை ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறேன். இதுல வந்து இந்த என்னுடைய கருத்துக்களோடு ஒத்து போவர்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்க என்னுடைய கமெண்ட் பகுதியில் நீங்கள் தெளிவாக தெரிவிக்கலாம். எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். அண்மையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா இந்த பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற கூட்டத்தொடர்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடபகுதியில் இருக்கின்ற ஊழல்கள் அல்லது வந்து இவர்கள் யார் யார் எந்தெந்த அரசாங்க உறுப்பினர்கள் வந்து ஊழல்கள் செய்கிறார்களோ அவர்களை எல்லாருமே வந்து வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிக்கொண்டே இருந்தார் டாக்டர் அர்ச்சுனா. அந்த வகையில் வடமாகாணத்தினுடைய ஜியாக இருக்கின்ற அவர்களுடைய அத்தனை ஊழல்கள், அது மட்டும் இல்லாமல் அமைச்சருடைய ஊழல்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், அரச தொழில் நிறுவனங்களில் பணிபுரிகின்றவர்களுடைய ஊழல்கள் எல்லாமே சுட்டி காட்டப்பட்டது. இவர்கள் டாக்டர் அர்ச்சுனா அவர்களை வந்து திட்டமிட்டு பழிவாங்குவதற்காகவே இவ்வாறான செயல்களில் வந்து ஈடுபட்டிருப்பார்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்க தோன்றுவது. என்ன காரணம்னு சொன்னா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா ஒரு டிசிசி கூட்டம், அதாவது வந்து ஒரு அபிவிருத்தி கூட்டமாக இருக்கலாம் அல்லது ஒரு வடபகுதியில் வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கைகளாக இருக்கலாம், இதற்காக ஒரு நிதியை கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற பொழுது அல்ல நிதியை பரிமாற்றங்கள் செய்கின்ற பொழுது அல்ல கணக்குகள் கேட்கின்ற பொழுது அங்கே டாக்டர் அர்ச்சுனா வந்து தன்னுடைய முழு திறமைகளையும் பயன்படுத்தி கணக்குகள் கேட்கின்ற பொழுது இவர்களுக்கு வந்து அவரை எதிர்கொள்வது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால வந்து நாளை இவர் வந்து பிரதேச சபையினுடைய ஒரு தவிசாளராகவோ அல்லது வந்து யாழ்ப்பாணத்தினுடைய மாகாண சபையினுடைய அல்லது அவருடைய மாகாண சபையினுடைய முதலமைச்சராக வருகின்ற பட்சத்தில் இங்கே வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் கேள்வி கேட்கின்ற பொழுது அல்லது டாக்டர் அர்ச்சுனாவுடைய கட்சி வந்து கேள்வி கேட்கின்ற பொழுது இவர்களால் வந்து பதில் சொல்வது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதனால வந்து டாக்டர் அர்ச்சுனாவை இந்த விஷயத்துல இருந்து இல்லாமல் செய்துவிட்டால் அல்லது டாக்டர் அர்ச்சுனாவுடைய குரல் வலையை நசுக்கிவிட்டால் தங்களுடைய ஊழல்கள் எல்லாவற்றையுமே தாங்கள் சிறப்பாக செய்யலாம் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த விஷயங்கள் வந்து செய்யப்பட்டிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி எண்ணம் தோன்றுகிறது. அது மட்டும் இல்லாமல் அண்மையில பாராளுமன்ற வரவு செலவு திட்டம் தவிர்த்து 500 மில்லியன் ரூபாய் பணம் வந்து வட பகுதி அமைச்சர் மீன்பிடி அமைச்சர் வந்து சொல்லியிருந்தார். இந்த பணம் இருக்கிறது, இதை கொண்டே நாங்கள் குறிகட்டுவான்ல வந்து நாங்கள் துறைமுகம் அமைப்போம் அப்படின்ற பொழுது இது சம்பந்தமாக கேள்வி கேட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பாராளுமன்றத்தில் கதைக்கப்பட்டது. இப்படி நிறைய விடயங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த வடபகுதியில் இருக்கின்ற அரச திணைக்களங்களில் இருக்கின்ற அரசு அதிகாரிகள் தங்களுடைய ஊழல்களை மறைக்க வேண்டும் என்பதற்காக அல்லது இவர்களை ஊடாக தனக்கு அவ்வளவு வருமானம் பெற வேண்டும் என்பதற்காக வடபகுதியில் இருக்கின்ற ஜியா இருக்கிற இவர் வந்து இவ்வாறான செயல்களை வந்து ஈடுபட்டிருக்கலாம், இதனை செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியும் எண்ணம் தோன்றுகிறது. உண்மையில வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா வந்து மக்களினுடைய ஒரு குரலாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்காக ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார். மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டே கதைச்சு கொண்டிருக்கிறார். இதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை வந்து இப்போ அத்தனை ஊழல்களும் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும், தங்களுடைய கல்லாப்பட்டி காசு நிறைய வேண்டும் அப்படின்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனாவுடைய குரல் வழியை நசுக்குவதை தவிர இந்த ஊழல்வாதிகளாக இருக்கிற இந்த அரசு அதிகாரிகளுக்கு வேற வழியே இல்லை அப்படி என்றதான் உண்மையான பொருள். இந்த வேளையில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறார். இப்படியான விஷயங்கள் இந்த சுற்று நிரூபங்கள் அல்லது இந்த பாராளுமன்ற சம்பந்தமான அறிவித்தல்கள் நீங்கள் சொல்லுகின்ற பொழுது இதனை வந்து நீங்கள் தெளிவாக எங்களிடம் சொல்லவில்லை. நாங்கள் ஏற்கனவே நீங்கள் சொன்ன திட்டத்தின்படி நான் சரியான வகையில் நாங்கள் எல்லாமே வந்து தயார்படுத்தி வச்சுக்கணும். ஆனால் நீங்கள் வந்து இப்ப வந்து அது புல இது புல பிறப்பு சான்றிதழ் புல ஐடென்டி கார்டு புல வயசு எல்லை புல என்று சொல்வதுன்ற பொழுது எங்களால் வந்து எதையுமே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என சொல்லியிருக்கிறார். ஆக குறிப்பிட்ட இந்த வேட்புமனு தாக்குதலில் வந்து நடைபெற்ற சூழ்ச்சி அல்லது வந்து ஊழல்காரனுடைய விளையாட்டு அல்லது அவர்களுடைய தில்லாலங்கடை விளையாட்டுகள் இவைகளை தான் இங்கே வந்து புலப்படுகிறது. இவர்கள் எல்லாருமே சேர்ந்து
பாராளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்க சொன்னால் அண்மையில் வந்து கூட டாக்டர் அர்ச்சுனா வந்து இந்த உள்ளூராட்சி தேர்தல் இந்த பிரதேச சபை தேர்தல் முடியும் வரையும் இவர் கதைக்கக்கூடாது என்பதற்காகவே திட்டமிட்டு இவர் வந்து 8 பாராளுமன்ற அமர்வுகளில் கதைக்கக்கூடாது என திட்டமிட்ட ஒரு சதியாகவே அவர்கள் ஆரம்பத்திலேயே வந்து அவர்கள் புள்ளி போட்டு விட்டார்கள். ஆனால் அதன் பின் விளைவாக நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே போட்ட புள்ளி இன்று வந்து அதுக்கான முடிவு தெரிகிறது. என்ன காரணம் சொன்னால் 8 அமர்வுகளில் வந்து அவர் பேசக்கூடாதுன்னு சொன்ன விடயம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய இந்த பிரதேச சபை தேர்தலில் எடுக்கப்பட்ட முடிவுகளிலிருந்து நிச்சயமாக புலப்படுகிறது. டாக்டர் அர்ச்சுனாவினுடைய குரல் வலை நசுக்க வேண்டும். டாக்டர் அர்ச்சுனாவை வந்து இங்கே அவர்கள் வந்து நிராகரிக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக பாராளுமன்றம் முழங்குகின்ற பொழுது அவ்வளோ விஷயங்களும் வந்து செய்தி ஊடகங்களில் வந்து ஒளிபரப்பப்படும். செய்தி ஊடகங்களில் ஒளிபரப்பப்படுகின்ற பொழுது அவ்வளோ விஷயங்களும் மக்களிடம் போய் சேரும். இந்த நேரத்தில் என்பிபி அரசாங்கத்தின் மீது இருக்கின்ற மக்களுடைய நம்பிக்கை குறையும் என்பதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதற்காகவே குறிப்பிட்ட இந்த விதமான நடவடிக்கைகள் வந்து இடம்பெற்றிருக்கிறது என்பதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா மட்டுமில்லாமல் இதனால் தோற்கடிக்கப்பட்ட அத்தனை வேட்புமனுதாரர்கள் எல்லாருமே போயிட்டு வழக்கு தாக்கல் செய்து ஒன்றில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை வந்து இடைநிறுத்த வேண்டும், அல்லது வந்து இந்த வேட்புமனு தாக்குதல் மீண்டும் முன்வைக்கப்பட வேண்டும், தேர்தல் திகதி வந்து மாற்றப்பட வேண்டும். இதற்கான விஷயங்கள் வந்து நீதிமன்றம் முடிவெடுக்க வேண்டும். சட்டத்தை நாடி சட்டம் என்ன சொல்கிறதோ அதன்படி நடக்க வேண்டிய கடப்பாடு நிலைமைக்கு கட்டாயத்துக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் வந்து உண்மையான கருத்து அப்படின்னு சொல்லிக்கொண்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் உங்களுடைய பணசப்படுகிற கருத்துக்களையும் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களோடு சந்தித்துக் கொள்ளும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.